ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் சுவையான வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாதி குக்கானா போதும். 1 கப் கட் பண்ணி வச்ச பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் திருகின கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச பட்டாணி 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த வெஜிடபிள் ஸ்டஃப்ஸில் 1 கப் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மைதா மாவு கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இந்த வெஜிடபிள் ஸ்டஃப் எல்லாத்தையும் பிடிச்ச ஷேப்க்கு தட்டிக்கலாம். நான் இப்போ ரவுண்ட் ஷேப் தான் தட்டியிருக்கேன். எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியாச்சு. இப்போ மைதாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் வச்சு கோட் பண்ணிக்கலாம். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். எல்லா ஸ்டஃப்ஸையும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை பொரிச்சு எடுக்கலாம். வாணலில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது சூடானதுக்கப்புறம் போட்டு பொரிச்சிக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். எல்லா கட்லெட்டையும் பொரிச்சாச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி கட்லெட் செஞ்சிங்கன்னா வெஜிடபிள்ஸ் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.